ஹாய். ஹாய். ஸோ பிபி காமன் மேன் இந்த ஷோவில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சுன்றதை முதல்ல வந்து சொல்லி முடிச்சிடலான்னு வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோவில் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்கிற 50 பேர் இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியல. நைட்டு 10 மணிக்கு தான் ஷோ போடுவாங்களாம் விஜய் டிவியில். அது வந்து எல்லோரும் தூங்கி முடிச்சு வந்து என்ன சொல்கிறது தூக்க கழகத்தில் பார்க்குறதுக்கு கூடிய ஒரு ஷோவா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான் இந்த ஃபஸ்ட் எபிசோடை வச்சு பார்க்கும்போது. இவங்க எல்லாரையும் வந்துட்டு வீடியோ கால் மூலியமாக வந்து பேசி அவங்களுக்குலாம் வந்து அவங்க அனுப்பின வீடியோஸ்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அப்படி தான் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இவங்களோட வர்த்திங்க வந்து நின்று பார்க்கும்போது அவ்வளோவா தெரியல. ஏன்னா வெறும் 2 கண்டஸ்டன்ட் தான் இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களாம் பண்ண அலப்பறையும் சண்டையும் சச்சரவும் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அடைச்சை நடாதுன்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் கொடுத்துருச்சு. நான் நினைக்கிறேன் பிக் பாஸ்க்கு வந்து யாரும் இன்ட்ரெஸ்டே காட்டலன்னு நினைக்கிறேன். ஏதோ கிடச்சவங்களில் நாங்கள் ஏதோ இவ்வளோதான் எங்களுக்கு கிடச்சிது, இந்த கிடைச்சதுல எது என்னவோ அதை தான் நாங்கள் வச்சுக்கிட்டு மேய்க்க முடியும். அப்படி சொல்ல முடியல. எத்தனையோ பேர் எங்களால் செலக்ட் பண்ணாமல் தூக்கி போட்டாங்க அந்த வீடியோ கால். உங்களுக்கு பேக்ரவுண்டும் வேணும்ல இவங்களை பொறுத்த மட்டும். ஸோ அதனால தான் இந்த எல்லா பிரச்சனையும் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். இன்னொன்று வந்து என்னதுன்னா, நேற்று வந்து பிக் பாஸ் மலையாளத்தோட அக்னி பரீட்சா நடந்தது. இதே காமன் மேன் தான் அவங்க ஊருது. அங்கே வந்து பார்க்கும்போது இவங்க வந்து 50 மினிட்ஸ் சம்திங் இந்த ஷோ இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 55 மினிட்ஸ் 5 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா. பட் இதுக்குள்ளே நான் 50 பேரை கூப்பிட்டு அதில் 20 பேரை செலக்ட் பண்ணி அந்த 20 பேருக்கும் இன்ட்ரடக்ஷனை முடிச்சு அவங்களுக்கு வந்து டாஸ்கெல்லாம் வச்சு அது 3 பேருக்கு இம்யூனிட்டி பேண்டு கொடுத்து ஒரு 3 குரூப்பாக பிரித்து அதில் வந்து சில பேரை டேஞ்சர் ஜோனில் உட்கார வச்சு இப்படின்னு எல்லாத்தையும் அந்த ஒரு எபிசோடில் பண்ணி முடிச்சிட்டாங்க. மீதி இருந்த 30 பேர் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் ஒரு ஷோ ஒரு இது சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இவ்வளவும் அவங்க பண்ணிட்டாங்க. பட் இங்கே நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே முக்கிக்கிட்டு 2 பேரை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அண்ட் அடுத்து வந்து ரொம்ப நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது வந்துட்டு ஹைலி வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது ஆரி அவர்களை. நான் வந்து சீரியஸாக அவர் இவ்வளோ நல்லா கொஸ்டின் பண்ணுவார் நான் நினைக்கல. ஒரு ஹெச்ஆர் பேனலில் உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கான எல்லா ஒரு தகுதியும் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி பதிலில் கேள்வியை வந்து அவரால் அழகாக வந்து எடுத்து. ஆக்சுவலாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஓவியாவை உட்கார வச்சே இருக்க வேணாம். ஓவியாவை வந்து அந்த அளவுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு டேலண்டடாக எனக்கு தெரியல அவங்கள பார்த்தா. அது எப்போவுமே எனக்கு தோன்ற ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி இடத்துல ஒரு அர்ச்சனா இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஷிவின் இருந்திருக்கலாம். ஷிவின் தான் நான் எதிர்பார்த்தது. ஏன்னா வந்து ஒரு ரொம்ப ஹைலி டேலண்டட். அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு கேள்விகளும் நச்சுன்னு இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். இங்கே சும்மா வந்துட்டு என்ன கொக்கனட்டு இதெல்லாம் அப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சீசன் அது ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வர்றவங்களுக்கான மெச்சூரிட்டி பயங்கரமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லை. அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ராஜு வந்து ஒரு ஹியூமருக்கு தேவையான எல்லாம் ஒரு ஓகே, அவரை வேணால் நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கம் சீரியஸ் நோட்டுக்கு அவர் ஆரியை வச்சுக்கலாம். பட் நடுவில் 2 பேருக்கும் நடுவில் உட்காரத்துக்கு ஒரு தகுதியான ஒரு பர்சனாக இருக்கணும்ல. இவங்க சும்மா ஆர்மி அப்போ நான் நடத்திட்டாங்கன்னா அது அப்போது. அதுக்கப்புறம் அவங்க she impressed people, பட் அங்கேயுமே she chose wrong people. ஆமாம், அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பட் அவங்க வந்து ஒரு கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணவே மாட்டாங்கன்றதுக்கு ரீசன் அழகாக அன்றைக்கே தெரிஞ்சுது. ஐ லவ் உள்ளே போவாங்கன்னு சொன்னப்போ அவங்க உள்ளே போகல. அந்த டிசிஷனே அவங்களால எடுக்க முடியல. இங்கே ஒருத்தர் எப்படி அவங்க செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலி இம்ப்ரெசிவ் வந்து மாயா. அந்த சீசனில் எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. பட் இந்த ஹோஸ்டாக ஷி டிட் அ ஃபேபுலஸ் ஜாப். என்ன சொல்கிறது, ஒரு ஹோஸ்டிங் மாதிரியே இல்லை, ரொம்ப நேச்சுரலாக வந்து பண்ணாங்க. ஒரு பாட்டே பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்த மாதிரி தெரியும். அவங்க பயங்கரமான என்டர்டெய்னர்னு. பட் வந்து அவங்க அதை தான் அவங்க சொன்னாங்க, என்னெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இல்லை. இந்த சீசனில் என்னோட சீசன்லேயே நான் அவ்வளோ பண்ணி வச்ச வேலைக்கு எனக்கு எப்படி என்ன உள்ளே அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியலையேன்னாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது, நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இது ஒரு ஃபேக்கான ஷோ, இதில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் தான் வந்திருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த முனியம்மா அப்படின்னு உள்ளே வந்திருக்க ஒரு பர்சனுக்கு அத்தனை ப்ரோமோஸ் ரிலீஸ் ஆச்சு. அவங்கள மட்டுமே வந்து கேப்சர் பண்ணி ஒரு ப்ரோமோ கூட போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்தே வந்து ஒரு விதத்தில் ஷீ இஸ் வெரி ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சுது. போய் பார்த்தப்போ ஷீ ஹேஸ் மோர் தென் 2.5 lakhs மேலே வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றப்போ ஷீ இஸ் நாட் அ காமன் பர்சன், ஷீ இஸ் அ செலிபிரிட்டி. 2.5 லட்சம் பேர் பார்க்குற ஒரு செலிபிரிட்டின்றப்போ அவங்கள காமன் மேன்ற மாதிரி ஒரு ஷோவில் எப்படி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியலை. இங்கே நீங்கள் வந்து காமன் மேனுன்னு நாங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், நிறைய பேருக்கு தெரியாத தியேட்டர் ஆர்டிஸ்ட், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சோஷியல் ஒர்க்கர், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கூத்து பட்டறையில் இருக்கிறவங்களோ, இல்லை வந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்கள், ஏதாவது நிறைய தெரியாத ஆட்கள் இப்படி எடுத்துகிட்டு வராங்கனாலோ, இல்லை ஒரு டெய்லி லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த காசுக்காகவே
அவங்க வர்றாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. பட் நீங்க அப்படி எப்படியும் இல்லாம வந்து ஒரு அதாவது ஒருத்தங்களை செலக்ட் பண்றது வந்து ஒரு கிரைட்டீரியா எப்படி வச்சுக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து வந்து அவங்களோட டேலண்ட் அவங்க ஷோ காஸ் பண்ணிட்டு அதில் எப்படி இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஒரு மெக்கானிக்காக இருப்பார், அவர் சூப்பராக பாடுவார். ஒரு 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 சாதாரண சோஷியல் ஒர்க்கராக இருப்பார், ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா மல்டி டேலண்டடாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஜனங்க கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து பண்ண, ஏன்னா தமிழ்நாடு வேறங்க. அவங்க எல்லா இவர் கமல் சொல்லுவார், எல்லா ஸ்டேட்டும் வேறு, நம்ம ஸ்டேட்டு வேறு அப்படின்னுவார். அது மாதிரி நம்ம வித்தியாசம் காட்டலான்னு பார்த்தா நீங்கள் அரைச்சமாகவே அரைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இது புதுசாக நீங்கள் ஒன்றும் புதுமையாக எதுவும் பண்ணிடல. ரெண்டாவது பார்த்தோன்னா எங்களுக்கு அது பர்சனலாகவே சொல்கிறேன், எனக்கு வந்து இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, இவங்க இன்னொரு யூடியூப் சேனல் தானே இவங்க வராங்க அப்படி தான் தோணுது. ஏன்னா அவங்கள டேலண்ட் எல்லாம் அங்கேயே பார்த்துட்டாங்க எல்லாரும். இப்போ புதுசாக என்ன அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து யாரோ ஒரு பொண்ணு கூட இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. அப்போ அங்கே கூட வந்துட்டு இது காமன் தானே, காமன் பீப்புள் தானே இவங்களான்ட்டு. இவங்கெல்லாம் காமன் பீப்புளாக இருந்து செலிப்ரிட்டியாக டர்ன் ஆயாச்சு. அப்போ திருப்பி இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியாக வரணுன்றதுக்கு இல்லை, இவங்களுக்குலாம் சினிமா சான்ஸ் கிடைக்கல, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் செலிபிரிட்டி அப்படின்னாலே வந்து சினிமாவில் நடிச்சிட்டாலோ இல்லை சீரியலில் நடிச்சிட்டாலோ செலிபிரிட்டின்னு வந்துடுறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கலாம், இல்லை வந்து இவங்களே வந்து ப்ரமோட் பண்ணி பெரிய ஆளாக இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு வந்து உங்களை தெரியும் அப்படின்னாலே யூ ஆர் அ செலிபிரிட்டி, யூ ஆர் ஃபேமஸ். அதை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கவங்க தானே இவங்க ஆல்ரெடி. இதுக்குள்ளே வந்து சீரியலில் நடிக்கிறதுக்கும் விஜய் டிவியில் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே உள்ளே வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துடலாமே. பிக் பாஸில் வந்து தான் சான்ஸ் கொடுக்கணுமாண்ணா. இப்போ தாமரை செல்வி உள்ளே வந்துட்டு சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அதுதான் இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லா தெரிஞ்ச ஃபேஸஸ் இருந்தாங்க. இதுல வந்து சில பேர் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் செக்ஷன்லயே வந்து. திவ்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களும் பார்த்தோன்னா 1.5 lakhsக்கு மேலே அவங்களுக்கு வந்து இது இருக்காங்களாம், என்ன சொல்றது, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க அங்க ஒரு கிரீன் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ப்ளஸ் சைஸ்ல. அவங்க ப்ளஸ் சைஸ்க்கெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 100 days 100 ட்ரெஸ்ஸஸ் இப்பெல்லாம் வந்து சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க இருந்தவங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு சில பேரை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியல இவங்கலாம் எலிமினேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்தனா ஒரு டாஸ்க்கை வச்சா அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் வாங்க அதெல்லாம் நீங்க இருக்கீங்க, எங்களுக்கு நாங்க ஆல்ரெடி உங்களெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டோன்ற மாதிரியே இருக்கு எல்லாமே. ஆமா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஷோக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கால் வந்து நாங்கள் பண்ணோம். வீடியோ கால் மூலியமாக நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 minutes வீடியோவை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் இந்த வீடியோ காலுக்கு போய் அங்கேருந்து பண்ணி அப்புறம் குரூப் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு அதுலேருந்து நாங்கள் டாப் 50 செலக்ட் பண்ணோம். இந்த குரூப் டிஸ்கஷன் வரைக்கும் போனவங்கலாம் கூட சில பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்படியே வந்து இவங்கெல்லாம் வந்து சில பேர் சொல்கிறாங்க, சில பேர்லாம் வந்து நாங்கள் நினைக்கவே இல்லை இவங்களாம் வந்து இங்கே வந்து பரிச்சயமானவங்கன்னு பார்த்தா இவங்களாம் ஆல்ரெடி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இது நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த நீயா நானா அப்புறம் வந்து இந்த தமிழா ஷோக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். ஒரு குரூப்பாக வந்து அவங்களே வந்துருவாங்க ஒரு டாப்பிக்கு, அவங்களே எதிரெதிராக பேசுறதுக்குன்னு வந்து செட் பண்ணிட்டு வந்துருவாங்க ஒரு ஸ்டோரி லைன் உருவாக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜனங்க வந்து இப்போலாம் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. நீ என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, நாங்களே உள்ள பின்னாடி கண்டென்ட் கிரியேட் பண்ணி இங்கே வந்து அதை நாங்கள் எக்ஸிபிட் பண்ணுவோம். கேட்டால் நாங்கள் சம்மந்திங்கன்னுவோம், நாங்கள் வந்து லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனாங்கன்னு சொல்லிக்குவோம், நாங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி தான் சொல்லிக்குவோம். ஏன்னா முக்கால்வாசி ஃபேக்கு தான் அங்கே உள்ளே வருது. இந்த ஒரே ஒரு நாள் நடக்கிற அந்த நீயா நாளாலேயே இவ்வளோ கூத்து நடக்குதுன்னா இதெல்லாம் பணம் புரள்ற இடம். இங்கே என்னென்ன கூத்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இது செட்டை பற்றி நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். செட்டு வந்து செம்ம செட்டுங்க, பயங்கரமாக இருந்துச்சு, நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் மற்றதுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு செட்டுனா அது ஓகே அப்படின்னு இருந்தது. இது வந்து அப்படி இருக்குது, அதுவுமே பெருசாக பயங்கரமாக அந்த இது கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பிக் பாஸ் வீடு எப்படி வந்து ஒரு அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குதோ அது மாதிரி உள்ள வந்து அவ்வளோ பெரிய செட். நீ ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த செட் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே இவகிட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி இந்த பாட்டு இந்த சிவாஜி படத்தில் வாஜின்னு ஒரு சாங் வரும், அந்த இந்த டைப்பில் தான் இருக்கும், அங்கே ஜன்னலாக வச்சிருக்க மாதிரி. அதை சொன்னேன் நான் இவகிட்ட. அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்னாச்சு, ராஜு அவரும் அதே சொன்னார், சிவாஜி படத்தில் வாஜி பாட்டில் வர செட்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லி. எங்கள் வேவ்லெத் ஒன்றா. ஸோ அதுக்கடுத்து வந்து இவங்களை டாப் 15 சொல்லி இந்த 50 பேரை கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட மைக்கை கொடுத்தாலே எல்லாரும் ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க, ஆங்கரிங் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யாருமே வந்து ஒரு கேமராக்கு வந்து பயந்த ஆட்கள். இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமு யூடியூபு இன்னொன்னு தான் இருக்குது இப்போலாம். அதெல்லாம் வந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறவங்க தான் ஆல்ரெடி. ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து அன்றைக்கி நான் எதாச்சியாக அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரியாணி கடையை பார்த்தேன், அதில் கூட ஒரு வாசனை வந்தது. நீ சொல்கிறத பார்க்கும்போது வந்து என்னது எடுத்து நாக்கில் வச்ச ஒரே புளிப்பு அந்த மாதிரி இருக்குது.
ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி தான் வந்து இவங்க எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. மைக்கு கொடுத்தோடனே அப்படியே லபல பல 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 பலபாடு வந்து அவ்வளோ சரளமா வந்து வருது அவங்களுக்கு. அவ்வளோ சரளமாக பேசுகிறவங்க அங்கே வந்துட்டு சரளமாக பேச மாட்டாங்களே. இல்லை இவங்கெல்லாம் இன்னும் வரல, வந்துட்டு அப்புறமா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து என்னதுன்னா வந்து பேருந்து ஏறுதல். அது வந்து நான் முதல்ல டாஸ்க் மாதிரி. ஆமாம், அதுக்கு பதில் வேன் டாஸ்க் ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வேனை வந்து பற்றி நாங்கள் சொல்லணும். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீயா நானாவுக்கும் தமிழாவுக்கும் கலைஞர் டிவி செட்டும் உள்ளதாக இருக்குது. அதே EVP தான், ஸ்டூடியோஸ் தான், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஊர் உலகத்தில் எந்த சேனலுக்கு போனீங்கனாலும் அதே உங்களுக்கு வேனில் தான் ஏற்றுவாங்க. ஸோ நீங்கள் போனவங்களுக்குலாம் நிறைய பரிச்சயம் ஆகிருக்கும். எல்லாருக்கும் தெரியும், கோயம்பேடு பக்கத்தில் அங்கே அம்பேத்கர் சிலை இருக்கும். அது பக்கத்தில் ஒரு கப்புன்னு ஒரு நாற்று அடிக்கும். அங்கே தான் நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க அந்த வேனை. அதில் தான் நம்ம ஏறி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த நாற்றத்துலேயே நம்ம உட்காந்துன்னு இருப்போம். எல்லாரும் வந்துட்டதுக்கு அப்புறமா ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த வேனில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் உட்காந்துருக்காங்களா, அதுக்கு நேராக இருக்கிற அந்த காலமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். சீட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2 பேர் உட்காரலாம், 2 பேர் உட்காரலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த சைடு இருக்குது பாருங்க ஒரு சீட்டு, அதில் வந்து 2 பேர் உட்காரலாம்னா ஒருத்தர் தான் உட்காரலாம். 1.5 பேர் தான் உட்காரலாம். 1.5 புருஷன்ற மாதிரி அது 1.5 பேர் தான் அதில் உட்காரலாம். கால் வாசி என்ன பண்ணலாம், இப்படி திரும்பி காலை வச்சுக்கின்னு அட்ஜஸ்ட் பண்ணின்னு வரலாம். இதில் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வேணால் செட் ஆகிடுவாங்க அந்த ரெண்டு பேராக. அதில் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே இடுக்கிக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டே தான் நீங்கள் வரணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வரணும். ஆமாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து இந்த டாஸ்கில் வந்து அந்த வேனில் வந்து 18 சீட் இருக்குது ஒரு வேனில். அது மாதிரி 36 சீட்டு மொத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து ஏறி உட்கார்ந்துருக்க அந்த 36 பேருக்கு தான் செலெக்ஷன்னு சொன்னாங்க. அதாவது பிக் பாஸ் வந்து சொன்னதை செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து உதாரணமா இந்த வந்து டாஸ்கை பண்ணாங்க. நுழையும் போதே எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இவன் எல்லாம் வாய் தான், அங்கே எதுவும் நடக்க போதில்லைன்ற மாதிரி. எல்லாரும் ஏறினவங்க நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், 36 சீட்டில் உட்காந்தவங்க மீதியில் கீழே தானே இறங்கி நிற்கணும். அப்புறமா அப்படி இல்லையா, நீங்க ஏத்தி உட்கார வச்சு அவங்க நிக்கிறாங்க எல்லாம் ஓகே. ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, வெல்கம் டு பிபி காமன் மேன் ஏந்தாரு. ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்க, அவங்கள தள்ளி விட்டு இவர் வேற வச்சுட்டு இருந்தாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு குடவுன் மாதிரி இருக்க ஒரு இடத்துல, அதாவது அதுவும் ஒரு செட்டு தான், அங்கே எதுவும் இல்லை. அங்கே போய் உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரையும் வந்து ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளி இன்னொருத்தவங்க உள்ள நுழையிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி. நான் ஃபோர்ஸ் கீர்ஸ் எல்லாம் கூட பண்ண சொல்லலை, எல்லாரும் மாதிரி கத்துறது இல்லை. நான் என்ன சொல்றேன், லைட் நல்லா வந்துட்டு இது ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல, ரெட் கலர்ல மாற்றி கலரை போட்டு எனக்கு அந்த மாதிரி அவங்க பண்ண மாதிரி தெரிஞ்சுது. லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதில் வந்து நீங்கள் பாட்டை நல்லா ஒரே பாட்டை ஒரு ஃபுல் வால்யூமில் ஒரே பாட்டை திருப்பி பண்ண வச்சுருந்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு, அதுவும் வந்து நிறைய பேர் அங்கே போட்டிருந்ததெல்லாம் பயங்கரமான நெட்டு ட்ரெஸ்ஸு, புடவை கட்டிக்கிட்டவங்க. ஒருத்தர் வந்து அந்த ட்வின்ஸ் வந்தாங்களே 2 பேரும் மேலே போட்டிருந்தாங்களே ஒரு கோட்டு, லெதர் கோட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு செம்மையாக வந்து விறுவிறுத்து அவங்களாம் வெளிலே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதையுமே பண்ணாமல் அவங்க சும்மா வந்து ஒரு 2 மணி நேரம் நிற்க வச்சுட்டு வெளில கூட்டு வந்துட்டீங்க. அது அவங்களுக்கு தெரியும் மொத்த பேரையும் நாங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறோன்னு. அது கொஞ்சமாக தான் 5 பேராக தான் வெளில அனுப்புவாங்க. அதுக்கு தான் இது. அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க்கு, நீங்கள் இந்த டாஸ்க்னே சொல்லியிருக்க வேணாம், எல்லாரும் ஏறி உட்காருங்க போவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இது நீங்கள் எங்களுக்கு காட்டியிருக்கவே வேணாம், தண்டத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஹவுஸ்க்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் வேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இந்த 1/4 மணி நேரம் ஒரு வேஸ்ட் கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது டாஸ்க் 2ன்றது அதை விட ஒரு தண்டமான டாஸ்க்கு. சேர் எல்லாம் வந்துட்டு கவுத்து போட்டுருக்கான், அந்த சேரை வந்து நிமித்திட்டு உட்காரணும். இவங்க எல்லாரையும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி உள்ளே கூட்டு போனாங்க. என்ன மண்ணாங்கட்டி கூட்டு போனாங்கன்னே தெரியல. அவங்க பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்துட்டு தான் நீங்கள் அதை வந்து எடுக்கணும்னாங்க. அதுலேயும் அந்த க்ரீன் ட்ரெஸ் இருக்கிறவங்க புரியல, அதில் எதுக்கு அப்படி பண்ணணும், நீங்கள் பிளைண்ட் ஃபோல்டாகவே ஒரு சேரை தேர்ந்தெடுத்து உட்காந்துக்கணும் நீங்கள் அப்படின்னு. நம்ம இது சீசன் 9ல் அந்த பாலை தேர்ந்து வந்துச்சு, அந்த பாலில் அந்த மாதிரியாவது ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கலாம். அதையும் விட்டுட்டு சேரை கவுத்து போட்டிருக்கோம், அதுக்கு கீழே நம்பர் இருக்கும், நீங்கள் எடுத்து கவுத்து போட்டு அதில் உட்காந்துக்கணும். அந்த கவுத்து போட்டு உட்காரும்போது கண்ணை அவுத்துக்கலாம். இதில் ஒருத்தங்க அந்த க்ரீன் ட்ரெஸ் அந்த ஹவுஸ் ஆஃப் ஆஷான்றதுக்கு அதையே புரிஞ்சிக்க தெரியல, அப்படியே போகிறாங்க, அப்படியே அந்த தொழா வராங்க அந்த இடத்துல. அது யாரோ சொல்லியிருப்பாங்க பொழுது, அம்மா அதை கழட்டுமா அப்படின்னோன்னா அதை கழட்டிட்டாங்க. அவ்வளோ நேரமாக அப்படி தான் தேடி நின்றாங்க. அந்த ட்வின்ஸில் ஒருத்தர் அப்பா பயங்கரமான ஒரு இது, அந்த இதை பிடிச்சி ஒரு சுற்றி உட்கார்ந்தாரு பாருங்க. ஆனால் இதுதான் அந்த டாஸ்க். பிக் பாஸ் தான் விஷ்ணுன்னு நினைக்கிறேன். அவர் தான் விஷ்ணு இல்லை, எனக்கு அவங்க மகத்து மாதிரி ஃபீல் ஆகுது. விஷ்ணு கூட அப்படி தானே பண்ணார். அவர் ஏதோ பண்ணி பயங்கரமாக ஆகி அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாரு. இல்லை எனக்கு மகத்து தான் அந்த இதில் ஒரு தள்ளினார். யாருன்னு மறந்து போச்சே, யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சி ஒரு தள்ளினார் தெரியல. ஸோ இவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அது வந்து பண்ணுறதுல அப்போ வந்து மாயா வந்து காமிச்சாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நம்ம சீசனில் நம்ம பண்ண வேலைக்கு எப்படி நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்லாம். அவங்க ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி. அப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, அந்த அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு, கண்டிப்பாக இவங்க சண்டை போட தான் செய்வாங்க. அப்போ தான் அவங்க மேலே கேமரா பேன் ஆகும், அந்த கண்டஸ்டண்ட்டை வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜ் காட்டுவாங்க. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பண்ணாங்க. அண்ட் மாயா அவங்ககிட்டேருந்து வந்து பேசி வாங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் ஒன்று ட்வின்ஸ்லாம் 2லாம் இருக்கா, நான் சொல்கிறது தான், ஒரு சீட் ஒன்றுத்து கொடுங்க
அப்படின்னு வாங்கினவங்க இந்த பொண்ணுகிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா தூக்கிட்டு போய் முனியம்மா வந்து இருக்கணுமா வேணாமான்னாங்க. எல்லாரும் ஆமாம்மா இருக்கணும் வடைச்சிட்டு கொடுப்பாங்க. இப்பவே துன்றதுக்கு ஆசைப்பட்டு வந்துக்கிறாங்க பொழுது அந்த கும்பலே. இவங்கெல்லாம் பிக் பாஸ்குள்ள போன மாதிரியும் அந்த பிக் பாஸ்குள்ள அவங்க என்னமோ அர்ச்சனா மாதிரி ஃபுல்லா போய் உட்காந்துன்னு சமையல் ரூமை புடிச்சுக்க போற மாதிரியும் அவங்க கூட சேர்ந்து அர்ச்சனா சந்தோகே. நீ எப்ப பேர் அர்ச்சனான்னு நான் அர்ச்சனான்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியும். எந்த அர்ச்சனா வந்து உனக்கு சமைச்சு போடல, அந்த அர்ச்சனா தான் சமையல் ரூமை புடிச்சிக்கினாங்க. அவங்களும் தான் சமைச்சு அன்பு கேங் அர்ச்சனா. ஓகேவா? ஸோ இவங்க வந்து அங்க இவங்க எல்லாரும் வந்து சொன்னோம் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. எதுக்குங்க கொடுத்தாங்க? இப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க வந்துட்டு தூதுவர் மாதிரியும் தேவதை மாதிரியும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி பண்ணாங்க. அவங்க கை மேலே போய் நம்மளால உட்கார முடியாது இல்லையா, அதனால நான் விட்டு கொடுத்துட்டேன். அவங்க மண்டை மேலேயே போய் உட்கார்ந்தாங்க இவங்க. அதையும் இவங்க வேற போட்டு வர காமிச்சாங்க. அந்த பொண்ணும் சொல்றாங்க எனக்கு தலையில உட்கார்ந்தாங்கன்னு சொல்லி. நான் கத்தன உடனே எழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அதான் இவங்க அடுத்து வந்து துணை தேவதை, பரதேவதை, வானத்திலிருந்து உதித்த. இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாருமே அவங்கள சொல்லி சொல்லி அவங்க மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே பாக்குற மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டாவே வந்து பார்க்க முடியுமானே தெரியல. ஏன்னா ஒரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கும்போதே இப்போ ஹேட்ரட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள்ல. அவங்களோட விஷயங்கள்ல பொறுத்தமட்டு. அப்புறமா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்திருந்தாங்க திருநங்கை. அவங்க நல்லா பேசினாங்க சீரியஸாவே. ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களாம் செலக்ட் பண்ண மாட்டோம் பாவம் வந்துடும் அது இதுன்னு ஏதோ சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க எங்க இந்த மாதிரிலாம் பேசி சாமி பாவம் புண்ணியம் இப்பெல்லாம் சொல்லி எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுறாங்க. மனுஷங்களா பாருங்க, இங்கெல்லாம் இப்படி பண்றதால தான் எங்களுக்கு வந்துட்டு இப்பெல்லாம் போகுது. எங்கெல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமையில விடாம மனுஷங்களா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டாகவும் லெட்ஸ் ஹோப் ஷீ இஸ் டூயிங் வெல். ஷிவின் மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வரணும். ஓவியாவுக்கு பதிலாக ஷிவின் அங்கே இருக்க வேண்டிய இடம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் அங்கே வரல, ஓவியாவை தான் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஓவியாவை எந்த விதத்துலையும் ஒரு பயங்கரமாக ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுற நிலையிலலாம் அவங்கள வச்சிருக்க முடியாது. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஒரு ஜாலி கண்டஸ்டன்ட், அவங்க ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர், யாரையும் அவங்க ஒன்றும் பெருசாக ஹர்ட் பண்ணல, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் அவங்கள வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்ல போடுறீங்க, செலக்ட் பண்ற பேனல்ல வைக்கிற அளவுக்கான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க கிடையாது. ஏன்னா அவங்களே அங்கே உள்ள இருந்த ஆட்களை செலக்ட் பண்ண முடியாம தவிச்சதால தான் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. தப்பான ஆளை செலக்ட் பண்ணதால தான் திருப்பி நான் வந்துட்டு உள்ளலாம் போக மாட்டேன், நான் வெளில போறேன், ஐ லவ் யூ ஆரவ்னு சொல்லிட்டுலாம் போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயும் அவங்க அதே மிஸ்டேக் பண்ணாங்க. நான் 10 இயர்ஸ்ல அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும்னு நினைச்சேன். பட் இல்லை, அவங்களோட கேரக்டரே அப்படிதான் இருக்காங்கன்றப்போ ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஷீஸ் என்ன சொல்றது, ஒரு ஹோப். ஆமாம், இந்த ஜட்ஜிங்கில் அவங்க ஒரு மெம்பராக இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. அதே மாதிரி வந்துட்டு ஆரிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ராஜுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஓவியாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ தான் ராஜு சொன்னார் ஓவியானால பிக் பாஸ்க்கு எவ்வளோ மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள், பிக் பாஸ்னால ஓவியாவுக்கு எவ்வளோ மாற்றம் வந்ததுன்னு சொல்லாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே அதான் ஃபஸ்ட்டு சீசன் அண்ட் எல்லாருமே திரும்பி பார்த்துக்க வச்சதும் அவங்களோட விஷயங்கள்லாம் தான். அதில் ஒரு கால்வாசி வந்து நம்ம ஜூலிக்கு கொடுத்துடலாம். ஜூலி வந்து அதை ஏற்றி விட்டு ட்ரிகர் பண்ணி ஆல் கண்டஸ்டன்ட் அகேன்ஸ்ட் ஒன் கண்டஸ்டன்ட், தட் கண்டஸ்டன்ட் கெட்ஸ் எலிமினேட்டட்ன்றதுலாம் தான் இதெல்லாம் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஒரு கேள்வி நச்சுன்னு கேட்டாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆள் கன்றாவியாக போய் சொதப்பிட்டாங்கன்னா விஜேஎஸ் சார் நம்மள என்ன சொல்லுவாருன்னு. நான் ஒரு பதில் சொல்கிறேன். விஜேஎஸ் சார் வந்துட்டு செலக்ட் பண்ணி அனுப்பின ஆட்களும் அவ்வளோ நல்லா இல்லாததால் அவருக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது, அவருக்கு வந்து யார் இருந்தாலும் சுற்றுற மாதிரி தான் தெரியும். அவர் போன வாட்டி என்ன சொன்னார், செலெக்ஷன் கமிட்டியில் நான் தான் உட்காந்து இந்த வாட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன்னாரு. என்ன அழகாக செலக்ட் பண்ணாருன்றது உலகத்துக்கே தெரியும். செலக்ட் பண்ணியிருக்கிறவருக்கு வந்து அது மட்டும் இல்லை, இவ்வளோ சீசன்லயே கேவலமான ஒரு சீசன் எதுன்னா அது அந்த சீசன் தான். அதை விட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் விட்டாரு பாருங்க, ஹவா 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 ஹவான்ற மாதிரி தான் இருந்தது. அதை விட மற்றவங்கலாம் ஓரளவு பரவாயில்லையாக தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஆனால் இப்போ வந்திருக்க இந்த ஆட்கள்லேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி அனுப்புறவங்க எப்படி போவாங்கன்றது சத்தியமாக கெஸ் பண்ண முடியல. ஏன்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு குண்டா சாதத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இப்போ பார்த்த எபிசோடில் அது வந்த 2 பேருக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் நாங்கள் அதை வச்சு திருப்பி we are not going to judge it. எல்லாரையும் பாதுகாப்புறமா ஜட்ஜ் பண்ணலான்றதுனால தான் ஃபஸ்ட்டு வந்த கண்டஸ்டன்ட் வந்து தடீஸ்வரன் சொல்லி ஒருத்தர். அவருக்கு இப்போ தான் 24 வயசே ஆக போதான். அவரை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். பட் என்னன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இங்கேயே. அவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, அவங்க வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க 2வது குழந்தையோட. அவர் வந்து மாடு வந்து வச்சிருக்காரு, அவர் தமிழ் மீடியமில் படிச்சிருக்காரு. அவர் பேசுகிறதே வந்து ஒரு வீடியோவுக்கு பேசுகிற மாதிரியே இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவர் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உள்ள பிக் பாஸ் ஷோக்கு தான் இருந்துக்கிறேன், உங்ககிட்ட தான் பேசுகிறேன், என்னப்பா அப்படின்ற மாதிரியே வந்து இருந்தார். அதோட அவரோட ஸ்பெஷல் டேலண்ட்டுன்னு ஒன்று சொன்னார் பாருங்க, வாயால் வந்து குடத்தை தூக்குவேன்னு சொல்லிட்டு. அது நல்ல டேலண்ட்டுங்க. இந்தியாஸ் காட் டேலண்ட்டு, அப்புறம் வந்து பிரிட்டன்ஸ் காட் டேலண்ட், அமெரிக்காஸ் காட் டேலண்ட்லாம் காட்ட வேண்டிய டேலண்ட்டு. பட் இங்கே நம்ம வந்து இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்றது தெரியல.
பிக் பாஸ்ல ஒருவேளை அதே ஒரு இதுவா கொண்டாட போறாங்களோ என்னவோ அது வாயால பல்லால எடுத்துட்டு வந்து கொடுத்த பட் ஏதோ ஒரு பேசினாரு லால வந்து ஒரு இதுவா இருந்தாராம். அப்புறமா அவருக்கு லாவும் முடிக்க முடியல, கொரோனா பேட்ச்லயே முடிக்க முடியலன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஹெச்ஓடியால முடிக்க முடியலன்னு சொன்னாரு. அப்போ வந்து நீங்க ஏன் மாடுலாம் வச்சு பண்ணியிருக்கீங்கன்றப்போ எனக்கு வந்து யார் கீழேயும் வேலை பார்க்கறது பிடிக்காது, நான் அடிமையா யாருக்கும் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அப்போ ஆரி அழகா பிடிச்சி கேட்டாரு, அடிமைன்றதுனால என்ன சொல்ல வரீங்க, அப்போ நீங்கள் அங்கேயும் வந்துட்டு ஒரு அடிமைத்தனமாக தானே பிக் பாஸ்லேயும் இருப்பீங்கன்றப்போ அவர் வந்து சொன்னார், இப்போ வந்து ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் கீழே அடிமையாக இருப்பாங்க. அதாவது அடிமை அப்படின்னு சொன்னா அவர் இந்த திசை பக்கமே வரக்கூடாது. ஏன்னா இவரே இப்போ எடுத்துக்கிட்டாலே அவர் விஜய் டிவியின் அடிமை தான். ஆமாம், அந்த அவங்க நடத்துகிறாங்களே, அவங்க பேர் என்ன, எண்டேமாலோட அடிமை தான் இப்போ. இது மாதிரிலாம் உள்ளே வந்துட்டு என்னமோ கார்பரேட் உலகத்தையே இவர் என்னமோ புதுசாக மாற்றுற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா இவர் முதல்ல உள்ளே வரக்கூடாது. அந்த பிக் பாஸ்ன்றது பாஸ்னா என்ன, இவர் அடிமை, அவருக்கு வந்து தன்னோட முதலாளிக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளி. நீங்க தொழிலாளர்கள் எல்லாரையுமே அடிமைன்றீங்க, அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப ஆரி வந்து ஒரு விஷயம் அங்க வந்து சொன்னாரு, அப்ப நீங்க எல்லாரையுமே அப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரையுமே நீங்க வந்துட்டு அடிமைன்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு அதுக்கு வந்து முழிக்கிறாரு. இல்ல அவரை பொறுத்த மட்டும் ஆமாதான் அவருக்கு. அவர் வந்து சுதந்திரமா செயல்படுறாராம், அதனால அவருக்கு வந்து தன்னை மற்றவங்க எல்லாரும் அடிமையா அவருக்கு தெரியுது. அல்ல அதை விட ஆரிய பார்த்து புரட்சி கருத்தை சொல்ற மாதிரி நினைச்சின்னு அவர் சொல்லிட்டாரு. இல்ல ஆரிய பார்த்து ஒரு கேள்வி வேற அவர் கேட்டாரு, நீங்களாமே அடிமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னங்க உங்களோட இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அவர் பேசுனது. ஒண்ணு அவரை செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு அது சுத்தமா புரியலைங்க. எல்லாம் ஓவியா அந்த கன்றாவி செலக்ட் பண்ணதும் நம்ம ஓவியா. ஐ திங்க் ஹீஸ் ஹோனஸ்ட், ஐ திங்க் ஹீஸ் வெரி குட், ஐ திங்க் இது அவங்க 2 பேருக்குமே ஆக்சுவலாக பிடிக்கல. ஆமாம், அந்த 2 கண்டஸ்டன்ட்க்கும் 2 பேருக்கு பிடிக்கல, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, சாரி 2 ஜட்ஜஸ்க்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள ஹோல்ட் பண்ணி தானே வைக்கணும். இப்போ காமன்வெல்த்ல கூட இந்த வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் வரும்போது 2 வந்துருச்சுன்னா, இல்லை 2 வந்துருச்சுன்னா அந்த லிஃப்ட் வந்து நாட் லிஃப்ட் நோ லிஃப்ட்னு ஆக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் இதை வந்து பண்ணும்போது அவங்க எப்படி நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க, இல்லை என்னன்னு கொடுத்தீங்க எனக்கு புரியலை. இன்னொன்று வந்து இந்த பர்சன் லைக் ஆரி வந்து கேட்ட கேள்விகளுக்கும் சரி, ராஜு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து இதை ஜெயிக்க வந்திருக்கீங்க இல்லை காசுக்காக வந்திருக்கீங்க. நான் ஜெயிக்க தான் வந்திருக்கேன், ஜெயிச்சா காசு குத்துருவீங்கல்ல, ரொம்ப டேலண்டடாக சொல்கிற மாதிரி அதை சொன்னார். அப்போ தான் சொன்னார், நீங்கள் நிறைய பேர் அதுக்கு தான் வரீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கு தாங்க வருவாங்க. பின்ன உங்களை மாதிரி வேற என்ன, இதுலேருந்து வந்தால் இந்த காசு தேவையில்லை, எனக்கு சான்ஸ் வந்து கையில் வந்து கொட்டு காலில் வந்து உழுன்னு நினச்சிக்கிட்டா வர முடியும், காசுக்காக தான் எல்லோரும் வருவாங்க. பட் நான் காசுக்காக தான் வந்தேன்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதையும் ஒழுங்காக வந்து இது பண்ணலை. ஸோ ஒரு மாதிரி இருந்துச்சு இவருது. அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். இல்லை நீங்களே வந்து இது டிக்கெட்டு போட்டுக்கிட்டு வாங்க, ஓவியாவை கூப்பிட்டாரு, நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து மோனிகா கிறிஸ்டினான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க மேனேஜராக. உங்களுக்கு டேலண்ட் என்னன்னு கேட்டேன், நான் நல்லா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பேசுவேன்னாங்க. சரி வேற தமிழ்ல பேசுவேன், சரி ஏதோ டேலண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதோ சொல்லுங்க நான் பண்றேன், நீங்க ஏதோ கொடுங்க நான் செய்யறேன். நான் எல்லாத்தையுமே சொல்ல சொன்னீங்கன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளில வரும். நான் டீசர் தான் காமிச்சிருக்கேன், நான் இப்போ ட்ரெய்லர் எப்போ வரும் அவங்க அதான் கேட்டாரு அவரு ஆரி. அப்போ முழுமையா உங்க டேலண்ட் எப்போ தான் போக போக தெரியும் சார், பக்க தான் பிடிக்கும், போக போக தான் தெரியும் அப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன வரும்ன்றது அவங்களுக்கே தெரில. அதான் உண்மை, நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன்றாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து இந்த எபிசோட் வந்து போச்சு. தண்டத்துக்கு ஒரு 2 இவங்களை அட்லீஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களே, நான் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கேன். ஸோ எப்படி வந்து இந்த ஷோ வந்து போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. இருக்காங்க இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். யாராவது ஒருத்தர் வந்து நல்லபடியாக செலக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறோம், பார்ப்போம். சரி, உங்களை நாங்கள் அடுத்த வீடியோ நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.